ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டு தானே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய். 666ங்கிற இந்த எண்கள் உன் மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்தி ஆத்திக்கோன்னு மட்டும் சொல்லலை. மனசுக்கும் ஆறுதலை கொடுக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்கள் தான் உன் வாழ்க்கைக்கும் ஒரு மாறுதலை கொடுக்க போகுது. எந்த விஷயத்தை மனசில் தேத்திக்க முடியாமல், மனசில் கவலைப்பட்டு ஏற்றுக்கவும் முடியாமல் வருத்தப்பட்டு வாழ்கிறாயோ, அந்த விஷயத்தை சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் நோக்கத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்னை பார்க்க வந்திருக்கேன். எல்லார்கிட்டையும் உரிமையாக கோபப்படும் உன் மனசில் எந்த அளவுக்கு ஆழமான அன்பும் பாசமும் இருக்குன்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். எப்போவுமே காசு பணத்தை சேர்க்கறது மட்டும் சேமிப்பல்ல, 4 நல்ல மனிதர்களை சேர்த்து வச்சுக்கிறதும் சேமிப்பு தான். பணம் கொடுத்து வாங்கிய பொருட்களை வீணடிக்காமல் பாதுகாப்பதும் கூட சேமிப்பு தான். என்னை வணங்கும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு நீ கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உனக்கு கிடைச்ச அனுபவ பாடத்தின் மூலமாக நீயும் வாழ்க்கையை வாழ தயாராகு. கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதெல்லாம் போதும். இனி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. உனக்கான காலமும் நேரமும் இப்போதுதான் வெற்றி காலமாக மாறப்போகுது. யாராவது உன்னை உதாசீனம் செய்தாலும் கூட, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு நம்மளை மனசை காயப்படுத்துகிறாங்க பாருன்னு அவங்க உற்சாகத்தை ரசிக்க பழகு. கெட்டதிலும் இருக்கக்கூடிய நல்லதை நீ எடுத்து கொள்ளும்போது அதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராதல்லவா. நீ உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வே இல்லாமல் உழைக்கிறதால தான் உன் மனசு கூட சோர்ந்து போயிருக்கு. என்னொடி வேண்டுமானாலும், எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் இந்த சாயப்பா உன் மனசை மாற்றிடுவேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வெற்றி நடைபோட தயாராகு. உனக்குள்ள எல்லா உணர்ச்சிகளையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி வழிநடத்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் துயரமும் உன்னை நெருங்காமல் நானே உனக்கு துணையாக இருந்து பாதுகாக்கிறேன். உன் மன சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் போக்கி உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். சந்தேகங்களும் கஷ்டங்களும் எவ்வளவு இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என்னை இறுக்கமாக பற்றி கொண்டாலே என் அனுகிரகத்தின் முடிவாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுத்துருவேன். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. காலம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லாரை பற்றியும் புரிய வைக்கும். உன்னுடைய முக்கியத்துவத்தையும் இந்த மனிதர்கள் உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வரும். நீ எதை பற்றியும் யோசிக்காம உன் கடமையை மட்டும் சரியா செய். எந்த குறையும் இல்லாமல் உன் கடமையையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்யும் போது அதற்குரிய நற்பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோன்னு நீ கவலைப்பட வேணாம். உன் பாதையில் சரியான விஷயங்கள் நடந்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஏற்றாற் போல உனக்கு சரியான நபர்களை உறவுகளாக நான் அனுப்பி வைக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அதனால தான் இப்போது உன்னை அழகுபடுத்தி அற்புதமான வாழ்க்கையை வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு உன்னை தேடி வந்தேன். இப்போது ஓம் சாய்ராம்னு என் நாமத்தை சொல்லி இந்த 666ங்கிற அதிர்ஷ்ட எண்ணை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் ஆறுதலும் தேறுதலும் மாறுதலும் கிடைக்க பெற்று நீ மன மகிழ்ச்சியோடு வாழப்போகிறங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு முறையும் சில விஷயங்களை நீ கண்டும் காணாமல் கடந்து போனாலும் கூட இந்த உலகமும் உறவுகளும் உன்னை தேடி வந்து மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நான் வந்துட்டேன். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கைங்கிற அச்சாணியை உன் மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வாழ தயாராகணும். கண்டிப்பாக உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த சாயப்பா கொண்டு போய் சேர்த்துருவேன். என்னை சரணடைந்த உன்னை நிச்சயம் சிறப்பாக நான் வாழ வைக்கிறேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு உன் மன பாரத்தையும் பாவத்தையும் இறக்கி வச்சு
உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு உதவி செய்வதற்காக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். சில காரணங்களால நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை உன்னால பயன்படுத்திக்க முடியாம போயிருக்கலாம். அதனால தான் இப்போ மறுபடியும் நீ ஜெயிச்சு சந்தோஷமா வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போறேன். நீ எப்போதும் மனசளவுல உறுதியோட இரு. அடுத்தடுத்த வாய்ப்புகளை உன் கைகளில் ஒப்படைச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். வாழ்க்கையில காணாம போனவங்களை தேடலாம், ஆனா உன்னை கண்டுக்காம போனவங்களை நீ ஒருபோதும் தேட வேண்டாம். உன் சுமைகளை எல்லாம் இனிமே இந்த சாயப்பா நான் சுமக்க போறேன். உன் குடும்பத்தை நினைச்சு நீ ஒருபோதும் கவலைப்படாத. எல்லா விதத்திலும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. கண்டிப்பா உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நல்ல அனுபவங்கள் உனக்கு கிடைச்சு எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன். மிகுந்த மன கலக்கத்தோட வருத்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு எது நடக்கணும்னு இருக்கோ, உன் வாழ்க்கைக்கு எது பிராப்தமோ அதை சரியான சமயத்துல நிச்சயமாக உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிடுறேன். உனக்கு நான் கொடுத்த வாழ்க்கையை எந்த விதத்திலும் குறைவில்லாம நிறைவாக ஏத்துக்கிட்டு நிம்மதியா வாழ தயாராகு. இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல, ஆனா உன் முன்ஜென்ம கர்ம வினைகள் உன்னை வாட்டி வதைக்குதுன்னு எனக்கு புரியுது. அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்குள்ள ஒரு சோகமும் விரக்தி மனப்பான்மையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய உனக்கு நீ துன்பப்படும் போதும் கஷ்டப்படும் போதும் யாருமே வந்து நிற்க மாட்டாங்களேன்னு நீ வருத்தப்படுறது எனக்கு புரியுது. உனக்கு துணையாக ஆதரவாக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா நான் வந்து நிற்பேன்றதை மறக்காதே. நீ எல்லாரிடமும் அன்பு வைத்து யாராவது கஷ்டப்பட்டாலும் ஆறுதலாக போய் நிற்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான வாழ்க்கையை தான் வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை சூழ்நிலையை சரி செஞ்சு உன்னையும் நான் சந்தோஷமா வாழ வைப்பேன். நீ ரொம்ப பொறுமையா பொறுத்து போற, என்ன சொன்னாலும் சகிச்சுக்கிட்டு போறன்றதுக்காக அடுத்தடுத்து உன்னை உதாசீனம் செய்பவர்களை எல்லாம், உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் இந்த சாயப்பா ஒரு கை பார்க்க போறேன் என் செல்லமே. நான் கணக்கு வச்சிருக்கபடி உன்னை உதாசீனம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள். காலமும் நேரமுமாக நான் இருந்து உனக்கு கண்ணீரை வரவழைத்தவர்களுக்கெல்லாம் அதற்குரிய தண்டனையை கொடுக்க போறேன். நீ உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் முடிஞ்சா மன்னிச்சிரு, இல்லாட்டி அவங்கள பத்தி யோசிக்கிறதையே மறந்துடு. உனக்கு பிடிக்காத மனிதர்களை வேணாம்னு வெறுத்து ஒதுக்கிடுறது தான் உனக்கு நல்லதே தவிர அவர்களையும் அவர்கள் செய்த செயலையும் மனசுல யோசிச்சு நிதமும் கவலை கொண்டு வலியை அனுபவிக்காதே என் செல்லமே. தேவையில்லாத விஷயங்களையும் தேவையற்ற மனிதர்களையும் மனசுல யோசிச்சு கவலைப்படதை விட தூக்கி எரிஞ்சிட்டு போறது தான் நல்லது. நீ யாரையும் திட்டாதே, யாருக்கும் சாபம் கொடுக்காதே. நான் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு மன வருத்தத்தை கொடுத்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது நேரமும் காலமும் உன்னை சோதிச்சாலும் கூட, சோதனைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைச்சாலும் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து என் மேல நம்பிக்கையோட இருக்கக்கூடிய உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போறன்ற நம்பிக்கையோட தைரியமா இரு. கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போற. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களே உன்னை தேடி வரும்படி செய்ய போறேன். நீண்ட காலமாக உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளில் இருந்தும் வழிகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் இப்போது உனக்கு நிவாரணம் கொடுக்க போறேன். எல்லா கஷ்டங்களில் இருந்தும் உன்னை விடுவித்து உன் தேவையை பூர்த்தி செய்ய இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதுக்காக கஷ்டப்படுற? கண்டிப்பா
எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீயும் எல்லா கஷ்டங்களையும் சுமந்து சமாளித்து முயற்சி செஞ்சுட்ட. இப்போது முடியாத பட்சத்தில் உன் மன கஷ்டங்களை என்கிட்ட கொடுத்தீனா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கும்படி நான் செய்வேன்.